நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். நீங்களோ போதும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவர் ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் என்கிற தம்முடைய ஜனத்துக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் சொன்னால், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவீர்கள் சொன்னா என்ன அர்த்தம்னா, விடுவிக்கப்படுவீர்கள் அல்லது தப்புவிக்கப்படுவீர்கள் அல்லது விடுதலையாக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அர்த்தமாக இருக்கிறது. நீங்கள் அதற்கு என்ன செய்ய வேண்டும் சொன்னால், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும். தம்முடைய ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும், அமர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். நீங்கள் அப்பொழுது நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. எந்த காரியத்துல உங்களுக்கு ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறதோ அல்லது விடுதலை இல்லாமல் இருக்கிறதோ அல்லது எந்த ஒரு ஸ்தோத்திரம் ஒரு விடுதலை இல்லாத தன்மையில நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ, கட்டுக்குள் இருக்கிறீர்களோ, சிறையிருப்புக்குள் இருக்கிறீர்களோ, அது எல்லாவற்றிலும் இருந்தும் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. எதிராளியினுடைய போராட்டங்கள், பிசாசுடைய போராட்டங்கள், ஸ்தோத்திரம் நமக்கு நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற, நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிற பொல்லாத ஆவியுடைய போராட்டங்கள், சத்துருக்களுடைய கிரியைகள், மனிதனுடைய சூழ்ச்சிகள் எல்லாவற்றிலிருந்து நீங்க ரட்சிக்கப்படுவீங்க அப்படி சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த நாட்களிலே அந்த ரட்சிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ரட்சிப்பு தான் ஸ்தோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சந்தோஷத்தையும் கொண்டு வரும், எல்லா சமாதானத்தையும் கொண்டு வரும், எல்லா விடுதலையும் கொண்டு வரும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நாம் இந்த உலகத்திலே வாழுகிறது ஒரே ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். அந்த ஒரு வாழ்க்கையும் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக காணப்பட வேண்டும். வேதம் சொல்லி இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த போது, அவர் பிறந்த போது சொல்லப்பட்டது இதோ ஸ்தோத்திரம் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராய் கிறிஸ்து என்ன ரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அப்போ அவர் ரட்சகராக இருக்கிறார். அவர் நமக்காகத்தான் இந்த உலகத்துல அவர் பிறந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நீங்க மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு காரியத்தை ஆண்டு சொல்கிறார், அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்களுடைய பலனாக இருக்கும். அமெரிக்கை என்று சொன்னால் சமாதானம், ஒரு ஆறுதல், நிம்மதி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தால என்ன வருதுன்னா நம்பிக்கை வருகிறது. அப்போ நீங்க ரட்சிக்கப்படுகிற போது உங்களுக்கு கிடைக்கிறது நிம்மதி, கிடைக்கிறது உங்களுக்கு சமாதானம், கிடைக்கிறது உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அடுத்தால என்ன கிடைக்கிறது? நம்பிக்கை கிடைக்கிறது. இந்த ரெண்டு சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு பலனாக இருக்கிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நமக்கு அநேக நேரத்துல நாம் பலன் இல்லாதவர்களாக இருக்கிறோம். சில போராட்டங்கள் வரும்போது, சில பாடுகள் வரும்போது, சில எதிர் வல்லமைகள் நமக்கு எதிராக கிரியை செய்கிற போது, சில எதிர் வார்த்தைகள் நமக்கு எதிராக வருகிற போது, நம்முடைய குடும்பத்தில் உண்டாகிற பல நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற போது நாம் பலனற்றவர்களாக மாறிவிடுகிறோம். அல்லது நம்முடைய சரீரத்தில் சில குறைபாடுகள் உண்டாகிற போது நாம் பலனற்றவர்களாக மாறிவிடுகிறோம். அந்த பலனற்றவர்களாக நம்ம இருக்கிற போது ஸ்தோத்திரம் நம்ம ரொம்ப கலங்கி இதை தாங்குவதற்கு, இந்த சூழ்நிலையை தாங்குவதற்கு என்னிடத்துல எந்த ஒரு பலனும் இல்லையே என்று சொல்லி நம்ம தவித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம காரியம் நினைக்கிற காரியம் சொன்னா, இந்த விஷயம் மட்டும் இப்படி போயிருந்தா என்னால தாங்கவே முடியாது, இதை என்னால் சந்திக்கவே முடியாது, இதை என்னை ஜீரணிக்கவே முடியாது. ஸ்தோத்திரம், இந்த மனிதன் இப்படி பேசியிருந்தால் இல்லது இப்படி செய்திருந்தால் அது தாங்கக்கூடிய பலன் எனக்கு கிடையாது. ஸ்தோத்திரம், இவர்கள் செய்கிற சூழ்ச்சிகளை என்னால் தாங்குவதற்கோ அல்லது சகித்துக் கொள்வதற்கு எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி நம்ம அநேக நேரத்தில் சிந்திக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வேதம் சொல்லி இருக்கிறது, அமெரிக்கையும் நம்பிக்கையும் உங்களுக்கு பலனாக இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அந்த அமைதியையும் அந்த சமாதானத்தை அந்த ஆறுதலையும் நம்பிக்கையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கிற போது அந்த நம்பிக்கை நம்மை தைரியப்படுத்திக்கிட்டே இருக்கும்.
அது நம்மளை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கும். என்ன வரட்டு பார்க்கலாம், கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மனிதன், இந்த சம்பவங்களை நம்ம பார்க்கும்போது எசேக்கியா என்கிற ஒரு ராஜா இருந்தான். அந்த எசேக்கியா ராஜா அவன் அந்த யூதேயா தேசத்துல இருக்கிற போது அந்த தேசத்தை சுற்றிலும் சனகரிப் என்கிற ஒரு ராஜா, அசீரியா ராஜா பல லட்சக்கணக்கான படை வீரர்களோடு சேர்ந்து அந்த எருசலேம் பட்டணத்தை பிடிக்கும்படியாக வந்து விட்டான். இப்பொழுது அந்த அசீரியா ராஜா அவன் நினைத்ததுன்னு அவன் அந்த தேசத்தை நசுக்கி விடலாம், தன்னுடைய படையை கொண்டு வந்து அந்த தேசத்தை ஈஸியா நசுக்கிடலாம், ஈஸியா அழிச்சிடலாம். ஆனா இந்த எசேக்கியா அவன் என்ன பண்ணான்னு சொன்னா, கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்திருந்தான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையில அவனுக்கு முன்னும் ஒருத்தனும் கிடையாது, அவனுக்கு பின்னாடியும் ஒருத்தனும் கிடையாது. இந்த எசேக்கியா ராஜா வைத்திருந்த நம்பிக்கையை பார்த்து அந்த எதிராளியானவன் அவனே ரொம்ப ஆச்சரியப்படுறான். என்ன ஆச்சரியப்படுகிறான்னா, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 10வது வசனம். நீங்கள் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், எருசலேம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. இதோ அசீரியா ராஜாக்கள் சகல தேசங்களையும் சங்கரித்த செய்தி நீ கேட்டிருக்கிறாயே. நீ தப்புவாயோ. என் பிதாக்கள் அழித்துவிட்ட கோசானையும் ஆரானையும் ரேத்சேபையும் தெலாசாரில் இருந்த ஏதேனின் புத்திரரையும் அவருடைய தேவர்கள் தப்பித்தது உண்டோ? பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்குது, யூதாவின் ராஜாவை எசேக்கியாவுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு சொன்னா, எருசலேம் அசீரியா ராஜாவுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று நீ நம்பி இருக்கிற உன் தேவன் உன்னை எத்த ஒட்டாதே. எத்த ஒட்டாதுன்னா உன்னை ஏமாற்ற விட்டாத. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவர் உன்னை ஏமாற்றிடுவாரு, உனக்கெல்லாம் அற்புதம் செய்ய மாட்டாரு, உன்னெல்லாம் பாதுகாக்க மாட்டாரு, உன்னை விடுதலை ஆக்க மாட்டாரு, உன்னை ரட்சிக்க மாட்டாரு, உனக்கு அந்த பெரிய ஒரு போராட்டத்திலிருந்து உன்னை காப்பாற்றவே மாட்டாரு அப்படின்னு அவன் மிகவும் துணிகரமா சொல்லுகிறான். ஏன் அப்படி சொல்றான்னா, எங்க அசீரியா ராஜா வந்து பல தேசங்களை பிடிச்சிட்டாரு, அந்த தேசங்களுடைய தேவர்கள், அந்த தேசத்துடைய தெய்வங்கள் எல்லாம் அவங்களை என்ன செய்யல, தப்பு வைக்கல. அவங்களெல்லாம் தப்பாம இருக்கும்போது இவர் எப்படி உன்னை தப்பு வைப்பாருன்னு சொல்லி அவன் அந்த நம்பிக்கைக்கு விரோதமாக பேசுகிறான். ஆனால் என்ன நடக்குன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரே ஒரு தூதன் அனுப்பினார். இந்த எசேக்கியா பண்ணின ஒரு விஷயம், ஆண்டவருடைய முறையாட்ட, ஆண்டவரே நான் உம்மை நம்பி இருக்கிறேன், நீர் வானத்தை பூமியை படைத்த கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 19வது அதிகாரத்துல 18வது வசனத்தை நீங்க வாசிங்க பார்ப்போம். அவருடைய தேவர்களை நெருப்பிலே போட்டுவிட்டது மெய்தான், அவைகள் தேவர்கள் அல்லவே, அவர்கள் தேவர்கள் அல்லவே, மனுஷர் கைவேலையான மரமும் கல்லும் தானே. ஆகையால் நிர்த்துளியாக்கினார்கள். பாருங்க, அந்த தேசத்துல உள்ள தேவர்கள் எல்லாம் நெருப்புல போட்டுட்டாங்க. ஏன்னா அந்த தேவங்கள் எல்லாம் நெருப்புல போட காரணம் அவங்க எல்லாம் கல்லும் மரமும் தானே, அவங்களுக்கு எல்லாம் சுவாசம் இல்லை, அதனால ஈஸியா நெருப்புல போட்டுட்டாங்க. ஆனா நீ உண்மை யாரும் அப்படி பண்ண முடியாது. நீர் யாருன்னு சொன்னா, வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன். அல்லேலூயா. அவரை நெருப்புல போடுறதுக்கு யாராலும் முடியாது. ஸ்தோத்திரம். அவரே போட முடியாது. யார் யார் அவரை நம்பி இருக்கிறாங்களோ அவங்களையும் போட முடியாது. ஸ்தோத்திரம். அதனால அந்த அந்த நம்பிக்கை, அவர்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அந்த எசேக்கியாவுக்கு ஒரு பலனா இருக்கு. அவன் தன்னுடைய படைகளை நம்பவில்லை, தன்னுடைய ஞானத்தை நம்பவில்லை, தன்னுடைய எந்த சாமர்த்தியத்தையும் நம்பவில்லை, எந்த திறமையை நம்பவில்லை. அவன் கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கிறான். அல்லேலூயா. நீங்க கர்த்தரை மட்டும் நீங்க நம்பணும். அந்த கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு பலனாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு பலன், அதுதான் உங்களுக்கு தைரியம். அதை விட வேற ஒரு பலன் கிடையாது. இந்த எசேக்கியா ஆண்டவரத்துல போய் ஜெபிக்கிற போது, ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற, ஆண்டவருடைய சமத்துல போய் ஜெபம் பண்ணும் போது, ஆண்டவர் அன்னைக்கு ராத்திரி ஒரு தூதன் அனுப்புனார்.
ஒரே ஒரு தூதன் அனுப்பினாரு. அந்த ஒரு தூதன் சங்கரித்த போது 1,85,000 பேர் அந்த அசீரிய ராஜாவுடைய அந்த படைகளிலே செத்து போயிட்டான். ஸ்தோத்திரம். அடுத்தால இந்த ராஜா என்ன பண்ணான்னா ஒரு செய்தியை கேட்டு திரும்பி போறான். அங்க போன போது அவன் தன்னுடைய கோவில்ல பணிந்து கொள்கிற போது அவனுடைய குமாரர்கள் அவனை வெட்டி கொண்டு போடுறாங்க. இந்த சம்பவம் நடக்குது. அப்போ ஆண்டவரை நம்ம நம்பும் போது கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். அது நமக்கு ஒரு பலன். நான் நம்புற யார் தெரியுமா? வானத்தை பூமி படைத்த கர்த்தர், எனக்காக ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்த ரட்சகர். அல்லேலூயா. என் வேதனைகளை அறிந்திருக்கிற தேவன், என் பாடுகளை அறிந்திருக்கிற தேவன், என்னுடைய எல்லா இக்கட்டுகளையும் என்னுடைய தேவைகளையும் அறிந்திருக்கிற தேவன், அவரைத்தான் நான் நேசிக்கிறேன். அவர் மேலதான் என்னுடைய நம்பிக்கை. ஸ்தோத்திரம். அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு பலனாக இருக்கிறது. அந்த நம்பிக்கை நமக்கு தைரியமாக இருக்கிறது. அப்ப இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இதை நம்ம விட்டுவிடக் கூடாது. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். சங்கீதம் 29வது சங்கீதம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பார்னா பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவருக்குள்ள இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்ன அருள்வார்னா சமாதானம் அருள்வார். அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களுக்கு பலன் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி தேவன் வைத்திருக்கிற அந்த சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் சொல்கிறார், நீங்க மனம் திரும்பி அமர்ந்திருங்க. அல்லேலூயா. என்ன மனம் திரும்பன்னு சொன்னா நம்முடைய போக்கஸை மாத்தணும். நம்முடைய போக்கஸை மாத்தணும். போக்கஸ் சொன்னா நம்முடைய நோக்கத்தை கொஞ்சம் மாற்றணும். நம்ம எந்த வழியில போயிட்டு இருக்கிறோமோ அந்த வழிகளை விட்டு நம்முடைய சொந்த வழிகளை விட்டு கொஞ்சம் திரும்பணும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையின் பாதைகளை தேவனிடமா திரும்பணும். நம்முடைய மனதை தேவனிடமா திருப்பணும். நம்ம படைத்த ஆண்டவரிடத்தில் நம்ம மனசை திருப்பணும். இன்னைக்கு பிசாசு வஞ்சித்து நம்முடைய மனசை எங்கெல்லாமோ திருப்பிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு முழு சமுதாயமே ஏதோ ஒரு நோக்கத்தை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறது. உலகத்தில் வருகிற அநேக நடிகர்கள் அநேகரை தன் பக்கமா இழுத்து கொள்கிறார்கள். அவங்க மனசை அவங்க பக்கத்துல திருப்புறாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அரசியல்வாதிகள் தங்கள் பக்கமாக மற்றவருடைய மனசை திருப்புறாங்க. ஸ்தோத்திரம். அப்ப மனம் எங்கெல்லாமோ திரும்புகிறது. சில இடத்துல எங்க அவங்களுடைய மனதை திருப்பன்னு சொல்லி தெரியாம பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கு. ஆனால் அவங்க தங்களுடைய ஆதாயத்துக்காக திருப்புகிறார்களே ஒழிய மற்றவருடைய பிரயோஜனத்துக்காக அல்ல. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய ஆண்டவர் உன்னுடைய மனது திரும்பணும். ஏன் சொன்ன பொல்லாத வழிகளை விட்டு உன்னுடைய மனம் திரும்பி நீ என்னிடத்திலே உன்னுடைய மனதை திருப்பணும், உன்னுடைய இருதயத்தை திருப்பணும். ஸ்தோத்திரம். அந்த உன்னுடைய நோக்கங்களை திருப்பணும். அதாவது நம்ம ஒரு வழியை விட்டு இன்னொரு வழியில போகிறது. அல்லேலூயா. நம்முடைய சொந்த வழிகளை விட்டு நம்முடைய பழைய வழிகளை விட்டு தேவனுடைய வழியில வருகிறது. பாருங்க, மனம் திரும்பி அமர்ந்து இருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. மனம் திரும்பி அமர்ந்திருக்கும். அப்ப அமர்ந்திருக்கிறது சொன்னா ஒரு இடத்துல நிலைத்திருப்பதுன்னு சொல்லி அர்த்தம். ஸ்தோத்திரம். அப்ப நம்ம நிலைத்திருக்கிறவர்களாக மாறணும். சங்கீதம் 23வது சங்கீதம் 2வது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, ஆண்டவர் ஒரு மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனங்களை ஆடுகளாக அவர் நடத்துகிறார். தாவீது சொல்லுகிறார், எப்படி திரும்ப ஆண்டவர் நடத்துகிறாரு? அமர்ந்த இடத்தில் நடத்துகிறார். அல்லேலூயா. எங்க தண்ணீர் அமர்ந்து போய் இருக்கிறதோ, அமைதியா இருக்குதோ, அங்க கொண்டு போய் நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் கலகத்தின் தேவன் கிடையாது. அவர் அமர்ந்திருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா.
அவர் கொந்தளிக்கிற எல்லா போராட்டம் அமர்த்தி விடுவார். ஸ்தோத்திரம். காற்றும் கடலும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அமர்ந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த அமர்ந்திருக்கிற தன்மை நமக்கு தேவைப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில அமர்ந்திருக்கிற தன்மை எல்லாருக்கும் அது தேவைப்படுது. சிலரை பார்த்தா அமர்ந்திருக்கவே மாட்டாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. சிலரை பார்த்தா அலைஞ்சு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம அமர்ந்து இருக்கணும். மனம் திரும்பிட்டோம்னு சொன்னா ஆண்டவரத்தில் அமர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 10வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். ஆகையால் என் தாசனாய் யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்திருப்பான். அல்லேலூயா. பாருங்க, நீ பயப்படாதே, நீ கலங்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை தங்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இராதபடிக்கு ரட்சிப்பேன். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து சுகித்து இருப்பான். அல்லேலூயா. சோதரர். எப்பவும் ஒரு கொந்தளிப்பாட்டே இருந்துன்னு, ஒரு போராட்டமாட்டே இருந்துன்னு அந்த வீட்டுல ஏதாவது நல்ல காரியங்கள் நடக்குமா? ஒண்ணு நடக்காது. ஸ்தோத்திரம். ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணிட்டு, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அந்த வீட்டுல எந்த நல்ல காரியம் நடக்கும்? ஒண்ணுமே நடக்காது. அப்போ அந்த வீட்டுல ஒரு சமாதானம், ஒரு அமர்ந்து இருக்கிற தன்மை உண்டாகணும். ஸ்தோத்திரம். அந்த அமர்ந்து இருக்கிற தன்மை வந்தாதான் அந்த வீட்டுல சுகித்து இருக்க முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. அது தேவன் தருகிறவராக இருக்கிறார். அப்போ நம்ம இன்னும் என்னென்ன காரியத்துல நம்ம மனம் திரும்பணுமோ அதுல மனம் திரும்பி நம்மை அமர்ந்திருக்க பண்ணணும், அல்லது நம்மை சீர்படுத்தி கொள்ள வேண்டும். அமர்ந்திருக்க சீர்படுத்துறது. ஸ்தோத்திரம். இப்போ ஒரு கல்லை வைத்து வீடு கட்டுறாங்கன்னு சொன்னா அந்த அஸ்திவாரம் போடுகிற போது அந்த கல்லுகள் மேலெல்லாம் எழுப்பியிருக்கு, அதெல்லாம் தட்டி எடுத்து அப்படி அமைச்சு வைப்பாங்க, செட் பண்ணி வைப்பாங்க. அல்லேலூயா. ஆமா, செட் பண்ணி வைப்பாங்க. இதே போல நம்மளே செட் ஆகணும். ஆண்டவருடைய வீட்டுல என்ன செட் ஆயிடணும், அமைந்து இருக்கணும். அந்த அமைப்பு தான் நம்மளை உறுதிப்படுத்தினே இருக்கும், நமக்கு பலனாக இருக்கும். நம்ம கர்த்தருக்குள்ளால நம்ம அமர்ந்து இருக்கும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப எந்தெந்த காரியத்துல நம்ம அமர்ந்து இருக்கணும், எந்தெந்த காரியத்தில் நம்ம அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது சங்கீதத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அல்லேலூயா. கோபம் வருமா வராதா? கோபமே வராத ஆட்கள்லாம் ஆண்டவர் மகிமைப்படுத்த கோபம். கோபம் வருது. கோபம் நமக்கு ஒரு சுபாவம். அல்லேலூயா. எல்லாருக்குமே கோபம் வருது. சிலர் சொல்லுவாங்க, இயேசுவுக்கே கோபம் வந்துட்டு அப்ப நான் கோபப்படக்கூடாதா? இயேசு கோபப்பட்டார், உண்மைதான். அவர் எதற்காக கோபப்பட்டார்னு ஆலயத்துக்காக கோபப்பட்டார். என் ஆலயத்தை, என் பிதாவின் வீட்டை நீங்க எப்படி மாத்துறீங்கன்னா கல்லர் குகையா மாத்துறீங்க. அல்லேலூயா. அதனால சாட்டை எடுத்து எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிட்டார். அப்போ பிதாவின் வீடு, அவருடைய ஆலயம், சோதரம், அது கல்லர் குகையா மாறும்போது கோபம் வரும். இதே போல நம்ம ஆலயம் அது கல்லர் குகையா மாறக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயம் கல்லனுக்கு இடமாச்சுன்னா அந்த ஆலயத்தின் மேல நம்ம ஒரு கோபம் வரும். எந்தெந்த சுபாவங்கள்லாம் ஆண்டோடைய ஆலயத்தை கல்லர் குகையா மாத்து அது மேல கோபம் வரணும், மற்றபடி கோபம் வரக்கூடாது. இங்க சொல்லப்பட்டிருக்கு, நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். அப்போ கோபம் நிறைய இடத்துல பாவத்துக்கு நேரா நடத்துகிறது. கோபப்படுகிறது வீரம் அல்ல. நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னு, எனக்கு மட்டும் கோபம் வந்துன்ன சோத்திரம். அல்லேலூயா. சிலரோட கோபத்துக்கு சிலர் பயப்படுவாங்க. புருஷன் கோபப்பட்டாச்சுன்னா மனைவிக்கு பயம் வந்துடும்,
மனைவி கோபப்பட்டேன்னு புருஷன் நிக்கவே மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வீட்டுல கோபம் கொண்ட இவளோட இருக்கிறத விட எங்கேயா வனாந்தரத்துக்கு போயிடலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, சாலமோன் பெரிய ஞானி. அவர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். கோபக்காரியும் சண்டைக்காரியுமான ஸ்திரியோட இருப்பதை பார்க்கலாம். அவர் முதல்ல தொடங்கினாரு, வீட்டுக்கு மூலையில இருக்கலாம் அப்படின்னார். அல்லேலூயா, வீட்டின் மூலையில போய் இருக்கலாம் அப்படின்னாரு. அங்க இருந்தாலும் சண்டையும் ஓயல, பிரச்சனையும் மாறல. அடுத்த பாட ஆரம்பிச்சுட்டாரு, சண்டைக்காரியும் கோபக்காரியுமான ஸ்திரியோட இருப்பதை பார்க்கல, எங்க இருக்கலாம், வீட்டுக்கு மாடிக்கு போயிடலாம், மஞ்சில இருக்கலாம் அப்படின்னாரு. அங்கேயும் இருக்க விட்டாங்க இல்ல. அடுத்த பாட ஆரம்பிச்சுட்டாரு, சோதரம் எங்க போயிடலாம் சொல்லுங்க, வனாந்தரத்துக்கு போயிடலாம். சிலர் வீட்டுல இருக்க மாட்டாங்க, வனாந்தரத்துக்கு போயிருவாங்க. ஏன்னா கோபக்காரி ஒருத்தி இருக்கிறான். அல்லேலூயா, அவன் கோபப்பட்டுட்டான்னு சொன்னா யாரும் நிக்க முடியாது, என்ன வேணாலும் பேசுவான். ஸ்தோத்திரம். நம்ம வேணா ஒரு அடியால அடிச்சுக்கிடுவோம், ஆனா இவ பேசுற வார்த்தை ஈட்டியை விட கூர்மையா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் வீட்டை விட ஓடுறவங்களா இருக்கிறாங்க. பாருங்க, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. கோபம் எவ்வளவு பெரிய விளைவுகளை உண்டாக்குது தெரியுமா? அது பாவத்துக்கு நேராக உருவாக்குறது. அல்லேலூயா, அதுல ஒரு பெருமை, கோபப்படுகிறதுல ஒரு பெருமை. ஸ்தோத்திரம். எனக்கு மட்டும் கோபம் வந்துன்னா நான் என்ன செய்வேன் தெரியுமா? எனக்கே தெரியாது, அதான் உண்மை. அல்லேலூயா, கோபம் வந்துன்னா அவங்களுக்கு என்ன செய்றாங்கன்னு தெரியாது. தெரியாம எல்லாத்தையும் எல்லா சேதத்தையும் உண்டாக்கிட்டு கடைசியில ஐயோ நான் கோபத்துல இதை பண்ணிட்டேன். நிறைய பேர் கோபம் வந்தோடனே வீட்டை உள்ளதெல்லாம் போட்டு உடைப்பாங்க. ஸ்தோத்திரம். சில பேர் செல்போனை கூட போட்டு உடைச்சிருக்காங்க. நீங்க யாரும் உடைச்சிருக்கீங்களா? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, செல்போனை போட்டு உடைச்சிருவாங்க. ஏன்னா உடைச்ச பிற்பாடு அதுக்கூட தான் யோசிப்பாங்க, ஐயோ உடைச்சிட்டேனே. ஸ்தோத்திரம். செல்போனை உடைச்சிட்டேனே, ஃபோன் பேசுறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்கிறாங்க. இப்படிதான் ஒரு சகோதரி ஆண்டு சொன்னாங்க. ஸ்தோத்திரம். நான் கேட்டேன், நீங்க உங்க வீட்டுக்கார்ட்ட கோவப்பட்டிருக்கீங்க அப்படின்னு. ஆமா பாஸ்டர், நான் கோவப்பட்டிருக்கிறேன். அவர் என்ன பண்ணாரு? அவர் மேல மாடியில இருந்து செல்லத்தை கீழே போட்டுட்டாரு. அல்லேலூயா. செல் என்னாச்சு? உடஞ்சு போச்சு. உடஞ்சு போனதுனால அடுத்த வேற செல்லு சில ஆயிரங்கள் கொடுத்து வாங்க வேண்டியதாயிடுச்சு. அப்போ கோபத்தினால பல சேதங்கள் உண்டாகுது. சிலர் வீட்டில் உள்ள பாத்திரங்கள்லாம் போட்டு உடைப்பாங்க. ஸ்தோத்திரம். சில வீட்டில் அடித்தடியெல்லாம் வைப்பாங்க. எல்லாம் நமக்கு செலவு தான். அதாவது அந்த கோபத்தை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அமர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. அந்த கோபத்துல நம்முடைய உணர்வுகளை கொஞ்சம் அடக்கணும். நல்லா கவனிங்க, இந்த கோபம் வெளிப்படும் போது அந்த கோபத்துக்கு முன்னாடி ஒரு பிசாசு இருக்கு. அந்த பிசாசு இன்னும் உங்களை கொஞ்சம் கோபத்தை தூண்டி விடுவான். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனபடினாலே நம்ம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதபடிக்கு அந்த கோபத்தை கண்ட்ரோலுக்குள்ள வச்சுக்கணும், கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக் கொள்ளணும். பக்தி உள்ளவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். பக்தி உள்ளவன் கோபத்தை கட்டுப்படுத்த தெரியணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் ஏற்படுவதாக. இன்னைக்கு அநேக கோபம் வந்தோடனே கெட்ட வார்த்தை வந்துருது. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அது பாஸ்டர் ஒண்ணு இல்லை, கோபம் ஒத்துல நான் என்னத்தையே பேசிட்டேன் அப்படின்னு. ஸ்தோத்திரம். அதெல்லாம் பேசக்கூடாது. வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு ஏற்றவைகளாக இருக்கணும். பக்தி விருத்தி உண்டாக்குற வார்த்தைகளாக இருக்கணும். ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, ஆண்டவர் அது எல்லாவற்றையும் கவனிக்கிறார். உன் வாய் பாவத்துக்கு நீ இடம் கொடுக்காத, பாவத்துக்கு நீ இடம் கொடுக்காத, உன் பாவத்துக்கு நீ இடம் கொடுக்காதபடிக்கு நீ அமர்ந்திருக்கணும். எல்லாவற்றையும் நிதானமா இருக்கணும். எல்லாவற்றிலும் நீ கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். அல்லேலூயா. சில காரியங்கள்ல சில அவசரப்பட்டதுனால எத்தனையோ உயிர்கள் போயிருக்கிறது. எத்தனையோ இடத்துல அவசரப்பட்டதுனால எத்தனையோ குடும்பங்கள் உடைந்திருக்கிறது. சமாதானம் இல்லாதபடிக்கு போயிருக்கிறது. அவங்க நாளுக்கு நாள் ஸ்தோத்திரம் பலவீனம் அடைந்து அந்த காரியத்தை நினைத்து வருஷங்களாக வெந்து கொண்டிருக்கிற அநேக சம்பவங்களை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 35வது வசனம். நல்ல
நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பார்க்கும்போது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், நீங்கள் உங்கள் இருதயத்திலே பேசி கொண்டு நினைச்சுமா அமர்ந்திருங்கள். 4வது சங்கீதம் 4வது வசனம் அதான் நம்ம வாசிச்சோம். அப்போ அந்த கோபத்தை நம்ம எப்படி அமர பண்ணணும்? நம்ம இருதயத்துல நினைச்சணும். அந்த சங்கீதம் 4:4 வாசிங்க ஒருத்தர். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே பேசி அமர்ந்திருங்க. எங்க பேசணும்? படுக்கையிலே, இருதயத்திலே பேசணும். அல்லேலூயா, சத்தம் அல்லேலூயா. இருதயத்திலே பேசி கொண்டு அமர்ந்திருங்கள். படுக்கை சொன்னா இளைப்பாறுகிற இடம், நம்ம ரெஸ்ட் எடுக்கிற இடம். அந்த இடத்துல போய் அமைதியா போய் இருதயத்துல பேசு, இருதயத்துல சிந்தி, இருதயத்துல நீ அதை எதுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு நீ கொஞ்சம் யோசி, அதை பேசி ஸ்தோத்திரம் உன் இருதயத்துல பேசி அமர்ந்திரு. அல்லேலூயா. பாவம் செய்யறதுக்கு உன் வாய்க்கோ உன்னுடைய சரீரத்துக்கோ உன்னுடைய எண்ணங்களுக்கோ நீ இடம் கொடுக்காத, உன் இருதயத்துல பேசணும். ஏன்னு சொன்னா ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷனோ பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்ப நம்முடைய இருதயம் நல்ல பொக்கிஷமாக இருக்கணும். அல்லேலூயா. பொக்கிஷ சாலையாக இருக்கணும், நல்ல பொக்கிஷம் அல்லது கஜானாவாக இருக்கணும். இதுல இருதயத்துல என்ன இருக்குதோ அதை எடுத்து நம்ம வெளியே கொடுக்கலாம். கோபமும் எரிச்சலும் இருந்துன்னா அதுதான் வெளியே வரும். அல்லேலூயா. பொறாமையும் போட்டியும் இருந்துன்னா அதுதான் வெளியே வரும். பொல்லாத சிந்தனை இருதயத்துக்குள்ள இருந்துன்னா அதுதான் வெளியே வரும். அந்த இருதயம் தான் நம்ம எல்லா காரியத்துக்கும் நம்மை தூண்டி விடுகிறது, நம்முடைய மனது. அப்போ அந்த உள்ளத்துல அந்த கோபம் இருக்கக்கூடாது. சிலரை குறித்து சில கசப்புகள் சில வருஷங்களா நமக்கு இருக்கும். ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், போன வாரம் என்ன பிரசங்கம் பண்ணாங்க, என்ன வசனம் கேட்டீங்கன்னு சொல்லி கேட்டதுன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு அலையில சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். போன வாரம் என்ன வசனம் கேட்டதுன்னா நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க. ஆனா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. உங்க மனசை காயப்படுத்தியிருக்கோம், உங்க குடும்பத்துல ஏதோ ஒரு விளைவுகளை உண்டாக்கி இருக்கும். ஒரு சின்ன வார்த்தை, அது என்னன்னு சொல்லிட்டுன்னா அவங்க சொல்லுவாங்க, நான் செத்தாலும் அந்த வார்த்தை நிச்சயாது. அல்லேலூயா. செத்தாச்சுன்னா நம்ம கண்டிஷன் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு பிறகு யாரும் நம்மளை வச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, கொண்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. சோத்திரம். பாருங்க, அப்போ அந்த உள்ளத்துக்குள்ள அந்த கசப்பு கிடக்குது, அந்த காயம் இருக்குது, அது எல்லாம் மாறணும். ஆண்டவர் இயேசு நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கார். அவர் நமக்கு நல்ல இருதயத்தை அவர் சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இருதயம் இயேசுவால் நிரம்பும் போது நமக்குள்ள இருக்கிற கோபம் மாறிடும், நமக்குள்ள இருக்கிற அந்த எரிச்சல் மாறிடும், அந்த காயங்கள் மாறிடும், அந்த இருதயம் நல்ல பொக்கிஷமாக மாறிடும். எப்படி மாறும் தெரியுமா? நல்ல பொக்கிஷமா மாறும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எவ்வளவு முரட்டாட்டம் உள்ள மனிதனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு ரவுடிசம் பண்ணுகிற மனிதனாக இருந்தாலும் சரி, அவனுடைய இருதயம் இயேசு என்கிற பொக்கிஷத்தினால் நிரம்பும் போது அடைய சுபாவம் எல்லாம் டோட்டலா மாறிவிடுகிறது. அல்லேலூயா. இது நல்ல ஒரு எடுத்துக்காட்டு யார் தெரியுமா? பவுல். இந்த மனுஷன் அவன் தேவனுடைய பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக ரொம்ப தீவிரமா ஓடிக்கிட்டு இருந்தார். ஆனா இப்போ இவர் ஆண்டவரால் தொடப்பட்ட போது இவருடைய உள்ளம் தெய்வீக அன்பினால் நிறைந்தது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, வாசிங்க 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 19வது வசனம். நான் ஒருவருக்கு அடிமைப்படாதவனாய் இருந்தும்
நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். நல்லா இருக்குல்ல வார்த்தை? ஸ்தோத்திரம். முன்னாடி இவர் அப்படி கிடையாது. இவரை கண்டதின் எல்லாரும் நடுங்குவாங்க. எப்போ இயேசு இவருக்குள்ள வந்தாரோ இப்ப சொல்றாரு, நான் ஒருவனுக்கு நான் அடிமைப்பட்டவன் கிடையாது, ஆனாலும் நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு, அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்த சொன்னா கிறிஸ்துவுக்கு சொல்லி ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும், அநேகருக்கு நான் பிரயோஜனமா இருக்கும்படிக்கும் என்னைத்தானே எல்லாருக்கும் நான் அடிமை ஆக்கிட்டேன். எல்லாருக்கும் நான் அடிமை ஆயிட்டேன். வரவெல்லாம் அடிக்கான், வரவெல்லாம் குற்றம், கல்லெறிகிற, ஆனாலும் என்னால் எதிராட்டம் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு என்னுடைய இருதயத்தில் நல்ல பொக்கிஷமாகிய இயேசு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல பொக்கிஷமாகிய இயேசு நமக்குள்ள இருந்தால் நாம் அமர்ந்திருப்போம். அந்த இயேசு நமக்குள்ளால அமர்ந்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவர் அமர்ந்திருக்க பண்ண வேண்டும். பாருங்க, நம்முடைய இருதயம் இயேசுக்குள்ளால் அமர்ந்திருக்கிற போது நமக்குள்ளால பாவம் வராது, அக்கிரமம் வராது, கோபம் வராது, வன்மம் வராது. ஒரு அல்லேலூயா. அவன் யார் நமக்கு எதிராக என்ன பண்ணினாலும் அவங்களை குறித்து ஒரு கசப்பான எண்ணமும் வராது. யாரை பத்தியா கசப்பான எண்ணங்கள் இருக்குதா உங்களுக்கு? அந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துன்னா இயேசு உள்ள வந்தாச்சுன்னா அதெல்லாம் மாறிடும். அதனால நம்முடைய இருதயத்துல பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோவான் சுவிசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனம். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்தி அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசான் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் போதும். அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்ட யூதாஸ் என்கிறவன் இயேசுவை காட்டிக் கொடுக்கும்படிக்கு பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். அப்ப இருதயத்துல பேசணும். முதல்ல இருதயத்துக்குள்ள பாவம் வராதபடிக்கு பேசணும். ரெண்டாவது, இருதயத்தை யார் தோன்றா? பிசாசு தோன்றான். இயேசுவோடு கூட இருந்த யூதாஸ், அவனை பிசாசு தூண்டிக்கிட்டே இருக்கான். அவரை காட்டி கொடுத்து எனக்கு பணம் கிடைக்கும், அவரை வெற்று. ஸ்தோத்திரம். தயவு செய்து நான் சொல்றேன், இயேசுவுக்காக எதை நீங்க விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இவன் பணத்துக்காக இயேசுவை விட்டு கொடுத்துட்டான், மனிதனுக்காக இயேசுவை விட்டு கொடுத்துட்டான். இந்த ஒரு சுவாவம் நமக்குள்ள வரக்கூடாது. நம்முடைய இருதயம் இயேசுக்குள்ளால் அமர்ந்து இருக்கணும். ஸ்தோத்திரம். இயேசுவுக்காக எதையும் இழக்கலாம், ஆனா இயேசுவுக்காக நம்ம எதையும் இழக்கலாம், ஆனா எந்த ஒரு சின்ன காரியத்துக்காக கூட இயேசுவை இழக்கக்கூடாது. அல்லேலூயா. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. அல்லேலூயா. என்னை வாழ வைக்கிறது நீர்தான் ஆண்டவரே, எனக்கு வாழ்வு தந்தவர் நீர்தான் ஆண்டவரே. எதை இழந்தாலும் நான் உண்மை மட்டும் நான் இழக்க மாட்டேன். இந்த யூதாஸ் அவரோடு அற்புதங்களை கண்டவன் தான், அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கேட்டவன் தான். ஆனா 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை காட்டி கொடுப்பதற்கு அவன் முன் வந்து விட்டான். இயேசுவை விட்டு கொடுப்பதற்கு, அவரை விட்டு விலகுவதற்கு அவன் ஆயத்தமாகி விட்டான். பிசாசு ஈஸியா தோன்றான். நீ இனி இந்த இயேசுவோட இருந்து ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அல்லேலூயா. கவனிங்க, இனி இந்த இயேசுவோட இருந்து உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. அவர் ராஜாவாக மாத்தலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் ராஜாவாகட்டும் மாற மாட்டேங்கிறாரு. அவர் இந்த ரோமர்களை விரட்டிட்டு ஒரு ஆட்சி செய்வாரு, எல்லாருக்கும் ஒரு விடுதலை கொடுப்பாரு, பார்த்தா அதையும் செய்ய மாட்டேங்கிறாரு. இவர் சொல்லிட்டே இருக்கிறாரு, என்னை சிலுவையில் அடைவாங்க, நான் என்னை கொன்றுவாங்க, நான் 3ஆம் நாள்ல உயிரோடு எழும்புவேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. தவிர இவர் ராஜாவாட்டும் மாற மாட்டேங்கிறாரு. இந்த யூதாஸுக்கு அந்த ஒரு எண்ணம் இருந்துட்டே இருக்கு. இவரை பார்த்தீங்கன்னா இவர் கையில பணமும் கிடையாது, ₹1 கூட இவர் கையில கூட கிடையாது. எல்லாமே நம்ம தான் சமக்க வேண்டி இருக்குது. நம்ம சோதரம் எல்லாத்தையும் கணக்கு கேட்கிறாரு. அல்லேலூயா.
ஒரு அல்லேலூயா. ஆமா, 12 கூட நிறைய 5000 பேருக்கு அப்பத்தை கொண்டு கொடுத்தாலும் அடுத்த மீதி எத்தனை எடுத்தீங்கன்னு சொல்லி கேட்கிறாரு. எல்லாமே கணக்கு கேட்கிறாரு. அதனால இவரை வச்சு இனி நமக்கு ஒரு புரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சதா உண்டு பிசாசு தூண்ட ஆரம்பிச்சு. அல்லேலூயா. சோதர் தூண்டி 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவை காட்டி கொடுத்துரு அப்படின்னுட்டு இந்த பிசாசு அவனை தூண்ட 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 இவன் சோத்திரம் நேர அந்த பிரதான ஆசாரியத்துல சதுசேயர் பரிசேயர் அந்த கூட்டங்கள்ல போய் நான் அவரை காட்டி கொடுக்கிறேன், 30 வெள்ளிக்காசு தந்தா போதுன்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டான். இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுத்தான். தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு பணத்துக்காகவோ பொருளுக்காகவோ என் இயேசுவை யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. அல்லேலூயா. இயேசுவுக்காக நம்ம உயிரை கொடுக்கலாம், இயேசுவுக்காக நாம் எதையும் நம்ம கொடுக்கலாம். ஆனா இயேசுவுக்காக நாம் ஸ்தோத்திரம் வேற எதற்காகவும் நம்ம இயேசுவை விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா இயேசுதான் நமக்கு நல்ல பொக்கிஷம். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கதான் நமக்குள்ள நல்ல பொக்கிஷங்கள் வெளிப்படும். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள இருக்கதான் நமக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் உண்டாயிட்டே இருக்கும். சோதரன், அவர் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு வேல்யூ. சத்தமா அல்லேலூயா. நம்ம ஒரு பெண் வச்சிருக்கிறோம் பாருங்க, இந்த பெண்ணுக்கு என்ன வேல்யூ சொல்லுங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம், மேலோட பாடி இல்ல, உள்ள இருக்கக்கூடிய இங்குக்கு தான் வேல்யூ. அல்லேலூயா. ஆமா, இது மேல மேக்கப்பா இருக்குது, நல்லா பார்க்க டிசைனா இருக்குது, உள்ள இருக்கக்கூடிய இங்கு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், தீர்ந்துன்னு வச்சுக்கோங்களேன், எத்தனை பேர் நம்ம டிசைனா வைப்போம். ஸ்தோத்திரம், பாக்கெட்ல கூட வைக்க மாட்டோம், தூக்கி போட்டுருவோம். அதே போலதான் இயேசு நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு. அல்லேலூயா. இயேசு இல்ல அப்படின்னாச்சுன்னா நம்ம அலங்காரம்லாம் வேஸ்ட். நம்ம அலங்காரம் நம்ம டிசைனு என்ன பண்ணினாலும் அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் அழிஞ்சு போகும். தேவ பிள்ளைகளே, இதே போலதான் நம்ம வாழ்க்கையில இயேசுதான் நமக்கு பொக்கிஷம். அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் தான் சொல்கிறார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதா தேவனிடத்தில் விசுவாசமா இருங்கள், என்னிடத்தில் விசுவாசமா இருங்கள் சொல்லுகிறார். அப்போ நம்ம பாவம் செய்யாதபடிக்கு அமர்ந்திருக்கணும், நம்ம இருதயத்துல பேசி அமர்ந்திருக்கணும். தேவ பிள்ளைகளே, நீங்க மனம் திரும்பி அமர்ந்து இருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். கொலோசியருக்கு நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அல்லேலூயா. தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் ஆளுகை செய்யும். அதுதான் அமெரிக்க தேவ சமாதானம் நம்முடைய உள்ளத்தை ஆளுகை செய்யும். சொல்றோம், வேற எந்த சமாதானமும் நம்முடைய உள்ளத்தை நிரப்பிடக்கூடாது. அல்லேலூயா. சத்தமா கவனிங்க, எல்லாரும் கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், கவனிங்க. இயேசு தருகிற சமாதானம் இருக்குது, உலகம் தருகிற சமாதானமும் இருக்கு. உலகமும் சமாதானம் தரும், ஆனால் இயேசு கொடுக்கிற சமாதானத்துக்கு அது பக்கத்துல வராது. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னு சொன்னா அவன் சமாதானத்தை தேடி ஓடுறான். எங்க போறான்னா நேர டாஸ்மாக் கடைக்கு போறான். அல்லேலூயா. போய் அவன் குடிச்ச உடனே அவனுக்கு அந்த கவலை எல்லாம் மறந்துடுவான். வீட்டுல ஏதாவது பிரச்சனை வந்துன்னா உடனே போயிருவான், அந்த கவலையெல்லாம் மறந்துடுவான். சிலரை பார்த்தீங்கன்னா நேர தியேட்டருக்கு போயிடுவாங்க. அங்க போய் 2 மணி நேரம் சமாதானமா இருக்க போறேன்னு சொல்லி சமாதானமா இருந்துட்டு வரைஞ்சுன்னு சமாதானம் இல்லாம வருவாங்க. ஏன்னா அங்க உள்ள நடிகை அழுது விட்டான். ஆமா, அவளுக்கு குடும்பத்துல எவ்வளவு சோகம் வந்துட்டு அப்படின்ட்டு அழுதுட்டு வரும். எத்தனையோ அம்மா மாதிரி அழுதுட்டு வரதை பார்த்துக்க முடியும். ஸ்தோத்திரம். சிலவங்க பல காரியங்களை செய்யறாங்க சமாதானத்தை தேடி. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆளணும். அல்லேலூயா. அதற்காகத்தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. நன்றி அறிதல் உள்ளவங்களா இருங்க. ஸ்தோத்திரம். அதற்கு தான் உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நிறைய வசனம் இருக்குது, எல்லாவற்றையும் சொல்ல நமக்கு நேரம் இல்லை, வேகமா போகிறேன். தேவ பிள்ளைகளே, அப்ப நம்முடைய இருதயத்துல நம்ம ஒரு அமைதி தேவை, அமர்ந்து இருக்கணும். பாவம் செய்யாதபடிக்கு அமர்ந்து இருக்கணும். கோபம் கொண்டாலும் அதை லிமிட்டா வச்சுக்கணும்.
பாவம் செய்யாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். கசப்புகள் இருக்கக்கூடாது, தேவையில்லாத கெட்ட காரியங்கள் இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயம் நல்ல பொக்கிஷமா இருக்கணும். நம்முடைய மனசு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் நமக்கு மதிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நம்ம கூட நிறைய இருக்கணும், இவங்களாம் நல்ல மனசு உள்ளவங்க, அதனால இவங்கிட்ட நம்ம தைரியமா இருக்கலாம், இவங்கிட்ட நம்பிக்கையா இருக்கலாம் சொல்றோம்ல. சிலவங்களை பார்த்தேன்னா இவங்க மனசு சரியில்லை, அல்லேலூயா, இவங்க ஆளே சரியில்லை. இவங்க மனசு சரியில்லாட்டா, இவங்களுடைய இருதயம் சரியில்லாட்டா இவங்க ஆளே சரியில்லைன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். அப்போ உள்ளத்துல அவங்க சரியா இருக்கணும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இருதயத்துல பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கு. அல்லேலூயா. இரண்டாவது சங்கீதம் 37வது சங்கீதம் 7வது வசனம். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. அப்போ நம்ம முதல்ல இருதயத்துல பேசி அமரணும். இரண்டாவது கர்த்தரை நோக்கி அமரணும். என்ன வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அவரை பார்த்து தான் அமர்ந்திருக்கோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அமர்ந்திருக்க யார் மேல நமக்கு எரிச்சல் வேண்டாம். அவரை நோக்கி அமர்ந்திருக்கிறது என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சமூகத்துல போய் அமர்ந்திருந்து நம்ம ஜெபம் பண்ணணும். தாவீது நல்ல பழக்கம் உள்ளவன். அவனுக்கு ரொம்ப நெருக்கம் வந்துச்சு. எந்த நெருக்கம் வந்தாலும் சரி, அவன் உடனே என்ன பண்ணுவான்னா, உடனே தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்துல அமர்ந்திருப்பான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த விஷயத்துல, இந்த பிரச்சனையில, இந்த போராட்டத்துல நான் என்ன செய்யணும்? அவர் சொல்லுவார். அவரை நோக்கி அமர்ந்திருந்தால் அவர் என்னுடைய நீதியை வெளிச்சத்தை போல மாற்றி விடுவார், என் நியாயத்தை பட்ட புகழை போல மாற்றி விடுவார். அல்லேலூயா. என் நியாயம் நிறைய நாட்டுல எடுபடாமல் இருக்குது. சில குடும்பங்கள்ல என்ன ஆகுன்னு சொன்னா, அவங்க குடும்பத்துல உள்ள நியாயமாக வர வேண்டியவங்களாம் சிலருக்கு வர மாட்டேங்குது. கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. நியாயமா வர வேண்டியவங்க ஒன்னும் வரல, அப்பா அம்மா தரல, சகோதரர்கள் தர மாட்டேங்கிறாங்க, சொந்தக்காரங்க தர மாட்டேங்கிறாங்க, அநியாயமா எடுத்துக்கிறாங்க. பரவாயில்ல, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவர் உனக்கு தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை நோக்கி அமர்ந்திருங்க. சங்கீதம் 62வது சங்கீதம் 1வது வசனம் 5வது வசனம். பிள்ளைங்க யாரோ ஒருத்தர் வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க, டைம் ஆயிட்டு. சங்கீதம் 62வது சங்கீதம் 1வது வசனம். தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் எனக்கு ரட்சிப்பு வரும். 5வது வசனம். என் ஆத்துமாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நீங்கள் மனம் திரும்பினீங்கன்னா அமர்ந்து இருக்கணும். பாவம் செய்யாதபடிக்கு இருதயத்துல பேசி அமர்ந்து இருக்கணும். இரண்டாவது கர்த்தரை நோக்கி அமர்ந்து இருக்கணும். அப்போ இவன் சொல்லுகிறான், என் ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்து இருக்கிறது, என்னுடைய ரட்சிப்பு அவராலே வரும். அல்லேலூயா. எனக்கு விடுதலை அவரால வரும், நான் நம்புகிறது அவரால வரும். என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. நீ வேற எந்த மனுஷனையும் பார்த்து அமர்ந்திருக்காதே, எந்த மனுஷனையும் நம்பி நீ அமர்ந்திருக்காதே, கர்த்தரை நோக்கி பார்த்து அமர்ந்திரு. உன்னுடைய நோக்கம் நீ கர்த்தரை நோக்கி இருக்கணும். ஜீவனில் தேவனை நோக்கி இருக்கணும். அவரை நோக்கி அமர்ந்திருந்தன்னு நீ வெட்கப்பட மாட்ட. அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், வெட்கப்படாது இருந்தார்கள். அவருடைய முகங்கள் எல்லாம் பிரகாசம் ஆயிட்டு. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து நீங்க பழகிட்டீங்கன்னு சொன்னா, சோதரன், நீங்க வெட்கப்படவே மாட்டீங்க. ஏன்னு சொன்னா மத்தேயு 6வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லப்பட்டிருக்குது. நீயோ ஜெபம் பண்ணும் போது, வாசிங்க அந்த வசனத்தை, மத்தேயு 6:6. நீயோ ஜெபம் பண்ணும் போது அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா தாமே வெளியரங்கமா பதில் அளிப்பார். அந்தரங்கமா நீ ஜெபம் பண்ண, வெளியரங்கமான பதில் ஆண்டவனுக்கு செய்வார். அல்லேலூயா. அவரை நோக்கி அமர்ந்திருக்கிற என்ன ஜெபம் பண்ணணும்.
இன்னைக்கு அவரை நோக்கி அமர்ந்திருக்கிற அந்த காரியத்துல ஸ்தோத்திரம் நிறைவேற இல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவரை நோக்கி அமர்ந்திருங்க. எல்லாம் எந்த விஷயம்னாலும் அவரை பார்த்துக்கிட்டு அவரை பாருங்க, அவரை பாருங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார், ஆண்டவர் எனக்கு விடுதலை தருவார், அவரை விட எனக்கு வேற எங்கேயுமே கிடையாது. ஸ்தோத்திரம். சில நேரத்துல நம்ம அவரை நோக்கி அமர்ந்திருக்க நம்ம முடியாம இருக்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. அவரை நோக்கி அமர்ந்தன்னு சொன்னா அவருடைய சமத்துல ஜெபிப்பது. இரண்டாவது இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆலயத்துல நிலைத்திருப்பது. அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். நான் வீட்டுல இருந்து மட்டும் ஜெபம் பண்ணா காணாதான், சர்ச்சுக்கெல்லாம் வரணுமா? சர்ச்சில் இருந்து ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பாரா? அப்படி இல்லை. வீட்டுல இருந்து ஜெபிக்க வேண்டிய காரியத்தை வீட்டுல இருந்து ஜெபம் பண்ணணும். அதுக்குரிய பதிலை கர்த்தர் சபையிலே நமக்கு கட்டளையிடுவார். அல்லேலூயா. ஆலயத்திலே கட்டளையிடுவார். ஆலயத்தின் சம்பூர்ணங்கள் தான் நமக்கு கிடைக்கும். ஸ்தோத்திரம். அப்ப ஆலயத்துல நிலைத்திருக்கணும். பாருங்க, சங்கீதத்தின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 13வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க தான் என்ன இருப்பாங்கன்னு செழித்திருப்பாங்க. அடுத்தது இன்னொரு வசனம் கூட, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்க ரொம்ப நல்லா இருக்கும். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனிலே கேதுருவை போல வளருவான். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. நீதிமான் பனையை போல செழிப்பான். பாருங்க, இந்த மரம் பனையை சொன்ன அது எல்லாமே யூஸ் தான். சோத்ரம். இந்த மரத்துக்கு ஒரு தன்மை இருக்கு. என்னன்னா, இந்த மரம் எப்ப மேல பார்த்து வளர்ந்துட்டு இருக்குதோ, ஒரு இடத்துல நின்று மேல பார்த்து வளர்ந்துட்டு இருக்கோ, அது வரைக்கும் அது செழிப்பா இருக்கும். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? அல்லேலூயா. மேல பார்த்து வளர்ந்துட்டு இருக்கும் போது செழிப்பா இருக்கும். எப்போ அது கீழே தலையை குனியுதோ அப்போ அதோடைய பட்டு போச்சுன்னு சொல்லி அர்த்தம். இதே போலத்தான் ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தரை நோக்கி பார்த்து நம்ம வாழ்ந்திருந்தால், தேவ ஆலயத்திலே நாட்டப்பட்டு ஸ்தோத்திரம் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்தால் நம்ம வாழ்க்கை செழிப்பா இருக்கும். புரியுதா? எல்லாரும் புரியுதில்ல? ஸ்தோத்திரம். நம்ம கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்படும். பாருங்க, ஒரு மரத்தை எடுத்து பல இடங்களை பிடிங்கி நாட்டியதுன்னு அந்த மரம் பட்டு போயிடும். அப்ப அதுக்கு ஒரு இடம் வேணும். தண்ணீர் பாய்ச்சலான இடம், அதை கவனிக்கிற ஒரு இடம், அது மேல கரிசனை காட்டுகிற ஒரு இடம் தேவை. அப்பந்தான் அந்த இடம், அந்த மரம் செழிக்கும். இதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் கர்த்தரை நோக்கி அமர்ந்திருந்து அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு அவரை நோக்கி அமர்ந்திருந்து எல்லா ஆராதனைகளையும் நாம் கலந்து கொள்கிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். சமாதானத்தினால் நிரப்புவார். கர்த்தர் தாமே பலனை தருவார். அல்லேலூயா. சுத்திரம். மூன்றாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 18வது வசனம். இவைகளை அவர்கள் கேட்டபோது அமர்ந்திருந்து அப்படியானால் ஜீவனுக்கு ஏதுவான மனம் திரும்புதலை தேவன் புறஜாதியாருக்கும் அருளி செய்தார் என்று சொல்லி அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கும்போது பேதுரு கொர்நேலி என்கிற ஒரு 100 அதிபருடைய வீட்டுல போய் அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். ஸ்தோத்திரம். இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பின் செய்தி யாருக்கு மட்டும்தான், யூதர்களுக்கு மட்டும்தான், இஸ்ரவேலருக்கு மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கொர்நேலி என்கிறவன் அவன் தேவபக்தியில மனுஷனா இருந்து அவன் தேவனை நோக்கி ஜெபிக்கிற போது அவனுக்கு ஒரு தரிசனம் கிடைக்கிறது. தேவதூதன் ஒருவன் சொல்லுகிறான், கொர்நேலியே, உன் ஜெபங்களும் தான தர்மங்களும் கேட்கப்பட்டது. நீ யோப்பா பட்டணத்தில் இருக்கக்கூடிய சீமோன் பேதுரு என்கிறவரை ஊட்டி கொண்டு வா என்று சொல்லி அழைத்த போது அந்த வார்த்தைக்கு இணைந்து அந்த கொர்நேலி தன்னுடைய ஆட்களை அனுப்புகிறான். பேதுரு பிரசங்கம் பண்றாரு. அந்த வீட்டில் உள்ள எல்லாரும் அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க, அபிஷேகம் பெற்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை கேள்விப்பட்ட அப்போஸ்தலர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா, நீங்க எப்படி எல்லாம் பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்றாங்க. நீங்க எப்படி இப்படி எல்லாம் போய் பிரசங்கம் பண்ணலாம், இப்படி அவங்களெல்லாம் நீங்க அபிஷேகத்தில் நடத்தலாம், எப்படி நீங்க அவங்க கூட போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாரும் தர்க்கம் பண்ணுகிற போது சொத்துற அங்கே ஆண்டோடைய கிரியைகளை பார்ப்பதற்கு
ஆண்டவர் செய்த அதிசயங்களை கேட்பதற்கு அங்கே அமர்ந்திருக்க வேண்டியதா இருந்தது. பாருங்க, ஆண்டவர் நமக்கு மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், எல்லாருக்கும் அற்புதம் செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மை கொண்டு அற்புதம் செய்வார். அப்ப நம்ம கொஞ்சம் அமர்ந்து இருந்து தேவனுடைய கிரியைகளை கவனிக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் என்னென்ன காரியங்களை செய்கிறார் என்பதை நம்ம கவனிக்கணும். வேதம் சொல்லியிருக்கு, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், பூமியிலே உயர்ந்திருப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன் சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப அவருடைய கிரியைகளை நம்ம அமர்ந்திருந்தாதான் கவனிக்க முடியும். அல்லேலூயா. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவனை நிதானித்து அறிகிறான். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 21வது அதிகாரம் 14வது வசனம். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுதென்று அமர்ந்து இருந்தோம். அல்லேலூயா. பாருங்க, பவுல் என்கிறவர் அவர் ஒவ்வொரு பட்டணங்களா போயிட்டு வர்றார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த மனுஷனை கட்டி எருசலேமிலே கொண்டு போவாங்க, சிறைச்சாலையை போடுவாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அப்படின்லாம் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு இடத்துலையும் பட்டணங்கள் தோறும் அறிவித்து கொண்டிருக்கிறார், தீர்க்கதரிசிகள் மூலமா சொல்லி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த பவுல் இந்த இடத்துல பார்க்கும்போது அவர் அந்த ஸ்தோத்திர கடைசியாக அந்த பட்டணத்துல அவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணும் போது அங்க என்ன நடக்குன்னு சொன்னா, ஸ்தோத்திரம், அங்க இருந்த செசரியா பட்டணத்துக்கு வந்த போது பிலிப்பு என்களுடைய மகள்கள் குமாரத்திகள் 4 பேர் இருந்தாங்க, 4 தீர்க்கதரிசிகள். இவங்க 4 பேரை சொல்றாங்க, பவுலை கட்டி அவங்க கொண்டு போவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க அப்படின்னு. இவங்க 4 பேரை தீர்க்கதரிசி சொல்றாங்க. ஆனா இந்த பவுல் இந்த வார்த்தையை கேட்ட போது அவர் தைரியமா இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்மகிட்ட யாராவது நீங்க வீட்டுக்கு போச்சுமே உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை வரும் அப்படின்னு நம்மளை பார்த்து சொல்லியாச்சுன்னா எத்தனை பேர் தைரியமா போவோம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் ரொம்ப பயந்துரும். அப்படித்தானே? ஸ்தோத்திரம். ஒரு தடவை ஜெபித்து கொண்டிருக்கும் போது, ஏற்கனவே சில போராட்டங்களை சந்தித்து கொண்டிருந்தோம். ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவர் திடீரென்று எனக்கு ஒரு வார்த்தை தந்தார். சீமோனே சீமோனே, கோதுமை சுளையினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் என்னோடு பேசின போது, எனக்கு தந்த போது அப்படியே உள்ளம் உடஞ்சி அழுதுட்டேன்னு சொல்றத விட அழுகிட்டேன்னு தான் சொல்லணும். ஆண்டவரே, ஏற்கனவே பெரிய நெருக்கங்களை நாங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறோம், இந்த சுளையினால் புடைக்கிறது வேண்டாம் ஆண்டவரே, நம்மளால் தாங்க முடியாது. ஸ்தோத்திரம். அப்படின்ட்டு ஜெபித்தோம். ஆனா சம்பவங்கள் நடந்தது. சில மாதங்கள் ஆண்டவர் சாத்தானால் சுளையினால் புடைக்கப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தார். உடைப்புன்னு அது தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம். எல்லா விஷயத்தையும் நம்ம சபையில சொல்ல முடியாது. பார்த்தீங்களா? அப்புறம் எல்லாரும் பாஸ்டருக்கே இந்த போராட்டமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, பாஸ்டரா இருந்தாலும் எல்லாரையும் போல மனுஷங்க தானே. ஸ்தோத்திரம். பலவீனமான மனிதர்கள் தானே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. போராட்டம்னா பயங்கர போராட்டம். ஆண்டவரே வேண்டாம், ஆண்டவரே இந்த ஊழியமே வேண்டாம், ஆண்டவரே நாங்க கொடுத்துட்டு போயிடும், ஆண்டவரே எங்கேயாவது போயிடும், நமக்கு தாக்கு பிடிக்கவே முடியாது அப்படின்னு நிலைமையில காணப்பட்ட. ஆனால் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலேயும் எங்க விசுவாசம் ஒளிந்து போகாமல் அவர் காத்து கொண்டார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுக்கு பொழுது ஊழியத்தின் பாதைகள் நிறைய திறக்க ஆரம்பித்தது. ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ சில போராட்டங்கள் வருகிறது. இந்த பவுலுக்கு அதே போலதான், உன்னை இப்படியெல்லாம் கட்டி கொண்டு போவாங்க பவுலை அப்படி சொன்ன போது அவன் சொல்றான், நீங்க ஏன் அழுது என் உள்ளத்தை உடஞ்சி போக பண்றீங்க, நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அவன் சொல்லுகிறான் பாருங்க, 13வது வசனத்தை வாசிங்க.
அதற்கு பவுல் நீங்கள் அழுது என் இருதயத்தை ஏன் உடைந்து போக பண்ணுகிறீர்கள்? எருசலேமிலே நான் இயேசுவின் நாமத்திற்கு கட்டப்படுவதற்கு மாத்திரம் அல்ல, மரிப்பதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன். ஏற்கனவே நான் ரெடியா தான் இருக்கேன். கட்டப்படுவதற்கு மட்டும் இல்ல, மரிக்கிறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். இயேசுவுக்காக மரிக்கிறதுக்கு நான் ஆயத்தமா இருக்கேன். அல்லேலூயா. இப்போ இந்த செய்திய பவுலுக்கு சொல்லும்போது பவுலுக்கு அதை பத்தி கொஞ்சமும் பயம் இல்ல. ஆனா சொல்றவங்களுக்கு பயம், கேட்கறவங்களுக்கு பயம். ஐயோ நீங்க போயிடாதீங்க ஐயா, நீங்க போயிடாதீங்க அப்படி. அல்லேலூயா. இப்படி 4 பேர் நம்மளை பார்த்து சொன்னாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் எப்படிதாக பாருங்க. எங்களை ரட்சிப்பு நடத்தின ஊழியக்காரர் அவர் ஸ்தோத்திரம் ஒரு நாள் ஒரு காரியத்தை ஒரு விசுவாசி சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை காட்டினாரு. என்ன காரியத்தை காட்டினாரு? நீங்க மரித்து அந்த சபை பெட்டியில வைத்திருக்கிறது போல காட்டுறாரு. நாங்க எல்லாரும் சுத்தி இருந்து அழுத மாதிரி பார்த்தோம் அப்படின்னு. உடனே இவர் என்ன பண்ணாருன்னா, இந்த சகோதரி ஜெபிக்கிற சகோதரி ஒருவேளை ஆண்டவர் இப்படி காட்டி இருப்பாரா இருக்கும், நமக்கு வான் பண்றாரா இருக்கும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணாருன்னா, தன்னுடைய மனைவி பிள்ளையை கூட்டிட்டு நேர பெரிய சர்ச்சை வந்துட்டார். அங்க ஒரு நாள் தங்கி பார்த்தாரு. ஆனா அவருக்குள்ளால இந்த ஆவியானவர் அவரை தங்க விடல. அல்லேலூயா. சோத்திரம். ஒரு நாள் தங்கினாரு, அடுத்த நாள் காலையில எழுமையாரு. சோத்திரம். எனக்கு ஆவியில ஒத்து வரல. ஏன் ஒத்து வரல? இயேசுவுக்காக மரிப்பதற்காக நான் அந்த இடத்துல ஆயத்தமா இருக்கிறேன். இப்படி உயிருக்கு பயந்து நான் அங்க தங்கினேன்னு அங்க தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாது. அதனால நான் போய் ஆக வேண்டும். செத்தாலும் சாகிறேன், இயேசுவுக்காக அந்த இடத்துல சாகுன்னு சொல்லி அந்த இடத்துல போனார். ஒரு பெரிய ஒரு மகிமையான ஆத்மாருடைய கண்டார். அல்லேலூயா. பாருங்க. அப்போ ஆண்டவர் நம்ம எல்லா சூழ்நிலையிலையும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இந்த பவுல் அவர் நான் இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுறதுக்கு மட்டுமல்ல, எந்த உபத்திரம் வந்தாலும் பிரச்சனை இல்லை, மரிப்பதற்கும் பிரச்சனை இல்லை, ஆனா நான் ஆயத்தமா இருக்கேன். அவர் எனக்கு தந்ததை நிறைவேற்ற விரும்புகிறேன். நீங்க அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் அவர்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். பாருங்க, எதை குறித்து சொன்னா முந்தின வசனம் இருக்குது. கட்டுகளும் உபத்திரங்களும் எனக்கு வைத்திருக்கிறது பரிசுத்தாவின் பட்டணந்தோறு தெரிவிக்கிறது மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் அவைகள் ஒன்றை குறித்து நான் கவலைப்படவே மாட்டேன். வாசிங்க. என் பிராணனை அருமையாக நான் எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட என் ஓட்டம் எப்படி முடியணும்? சந்தோஷமா முடியணும். தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு கர்த்தராகிய இயேசுவிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன். அல்லேலூயா. என் பிராணனை நான் அருமையான நினைக்கல, என் உயிரை நான் அருமையா நினைக்கல. ஏன்னா என்னுடைய உயிரே இயேசுதான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்துல வாழுகிற உயிர் அது இயேசுவோடு மறைந்திருக்கிறது. அவருக்கு ஒரு நாள் மரணம் கிடையாது. அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தாரு. என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறதுனால ஸ்தோத்திரம், அந்த ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவனாலே நித்திய ஜீவனாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளதாக மாறிவிடுகிறது. அதனால ஸ்தோத்திரம், நான் இந்த உலகத்துல வாழ்கிற நாள் வரைக்கும் என் பிராணன் அருமையா நான் நினைக்க மாட்டேன். என் பிராணன் கர்த்தருடைய கையில இருக்கிறது. ஸ்தோத்திரம். நான் இங்க இருந்தா அவர் என் கூட இருப்பாரு. இந்த உலகத்துல என் சரீரத்துல இருந்து என் பிராணன் போயிட்டு இருந்தேன், நான் அவரோட இருப்பேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்லா இருக்கலாம். நான் இங்க இருந்தா அவர் என் கூட இருப்பார். நான் இங்க இருந்து போயிட்டேன், நான் அவர் கூட இருப்பேன். இதான் நம்பிக்கை. அப்போ ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கை ஒரு லட்சியம் வேணும். இயேசுவுக்காக நான் வாழணும். அல்லேலூயா. பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 21வது அதிகாரம் 14வது வசனம். அவன் சம்மதியாதபடினாலே கர்த்தருடைய சித்தம் ஆக கடவுள் என்று அமர்ந்திருந்தோம். அப்போ நம்ம தேவ சித்தம் நம்ம இடத்துல நடக்கணும்னு சொல்லி நம்ம அமர்ந்து இருக்கணும். அல்லேலூயா. நம்ம விருப்பம் நிறைவேறக்கூடாது. எத்தனை பேருக்கு நம்ம விருப்பம் நிறைவேறணும்? நம்ம விருப்பம் நிறைவேறக்கூடாது என்று சொன்னா தேவ சித்தம் தான் நம்ம இடத்துல நிறைவேறணும். அவர் என்ன விரும்புகிறாரோ அதை தான் நான் செய்யணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய சித்தம் செய்யணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது.
7:21. பரலோகத்தில் என் பிதாவின் சித்தத்தின்படி பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. எதிர தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல அவருடைய சித்தம் செய்கிறவன் தான் பரலோகத்துல பிரவேசிப்பான். அப்ப நம்ம சுய சித்தத்தை செய்யக்கூடாது, பிசாசின் விருப்பத்தை செய்யக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவின் ஸ்தோத்திர சித்தத்தை செய்யணும், பரலோகத்தின் பிதாவின் சித்தத்தை செய்யணும். அவருடைய சித்தத்தை செய்வது சுலபமான காரியம் கிடையாது. சில நேரங்களில் அது கடினமான காரியமாக கூட இருக்கலாம். இயேசு பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு கெத்செமனே தோட்டத்தில் போன போது அது அவருக்கு கடினமான காரியமாக இருந்தது. ஆனபடினால்தான் சுந்தர பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறது. உன்னை கொண்டு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் செய்யணும்னு சொன்னா அவருடைய சித்தத்தை நீ உன்னை ஒப்பு கொடுக்கணும். அது சில கடினமான பாதையா இருக்கலாம், ஆனாலும் அவருடைய சித்தத்தை நீ ஒப்பு கொடுப்பாய். ஆனால் ஸ்தோத்திரம், அவர் உன்னை செம்மையாக நடத்துவார், உன்னை சீர்படுத்தி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜனமோ எனக்கு செவி கொடுக்கவில்லைன்னு சொல்லி அங்கலாய்க்கிறார். அப்போ இஸ்ரவேல் எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். நம்ம அவர் விருப்பத்தை நிறைவேற்றணும். ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய தண்ணீர் திராட்சரசமா மாறி இருக்கும். அல்லேலூயா. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள், அப்பொழுது உங்களுடைய 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேருக்கு மேலாக போஷிப்பதற்கு அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் தகப்பனும் சகோதரனும் சகோதரியுமா இருக்கு. அல்லேலூயா. என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே தாயும் சகோதரரும் சகோதரியுமா இருக்கிறார். ஸ்தோத்திரம். பிதாவின் சித்தம் செய்யும் போது நம்ம ஆண்டவர் எவ்வளவு அவரோடு சம்பந்தப்படுத்தி சொல்லுகிறார். அவன் தான் என்னுடைய சகோதரன். அப்ப நம்ம அவருடைய சகோதரர்களா நம்ம மாறி விடுகிறோம். அவரோடு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப், சொந்தத்திலே நம்ம மாறி விடுகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய சித்தத்தை செய்யணும். நம்ம இந்த உலகத்திலே அவருடைய சித்தம் செய்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். முதலாவது நம்ம இருதயத்துல பேசி பாவம் செய்யாதபடிக்கு நம்ம அமர்ந்திருக்கணும். 2வது ஸ்தோத்திரம், கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்கணும். ஜெபத்துல அவருடைய ஆலயத்தின் காரியங்களில் அமர்ந்திருக்கணும். 3வது அவர் செய்கிற காரியங்களை நாம் கேட்டு அமர்ந்திருக்கணும். 4வது ஸ்தோத்திரம், அவருடைய சித்தம் செய்வதற்கு நம்ம அமர்ந்திருக்கணும். கர்த்தருடைய சித்தம் ஆகக்கணும். அல்லேலூயா. இதுக்கு மேல நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் என்ன விரும்புகிறார் அது நடக்கட்டும். அவர் நல்லபடியா செய்வார். நம்ம எல்லாரும் அந்த சமயத்திலே ஸ்தோத்திரம் ஜெபம் எல்லாரும் எழுந்திருந்து ஜெபம் பண்ணுவோம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாக இருக்கும். ஆண்டவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருப்பார். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருக்கும்படியாக அவர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அதற்கு ஜனங்கள் சொன்னார்கள்,